ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தாயே சரணம். நல்லெண்ண எல்லாம் தரும் நவராத்திரி திருவிழா என்ற தலைப்பில் பதிவு செய்து வருகின்றோம். அந்த வகையில் ஆன்மீக பக்தர்களான தங்களுக்கு இன்றைய சிறப்பான பதிவாக நவராத்திரி பண்டிகையினுடைய தனிச்சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்றே சிந்திக்கலாம். சிவனை வழிபடுவது சிவராத்திரி என்று அழைக்கின்றோம். அம்பாளை வழிபடுவது நவராத்திரி என்று அழைக்கின்றோம். சிவனுக்கு ஒரு நாள் கொண்டாட்டமாக இருக்கின்றது, அம்பிகைக்கோ 9 நாள் திருவிழா கொண்டாட்டமாக இருக்கின்றது. மைசூர்ல ரொம்ப கோலாகலமா தசரா என்ற பண்டிகை மிக சிறப்பாக ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போல் நம்மளுடைய தமிழகத்தில் தூத்துக்குடியில் அமைந்துள்ள குலசேகரப்பட்டியில் இருக்கும் முத்தாரம்மன் கோவில்ல கொண்டாடப்படுகின்ற கொலு திருவிழா, நவராத்திரி திருவிழா மிகவும் பிரசித்தம். சரிங்க, நவராத்திரினா என்ன, எப்படி கொண்டாடுறோம் என்பதை பற்றியெல்லாம் முந்தைய பதிவுகளில் ஒரு சிறு குறிப்பாக நாம பார்த்துட்டோம். இன்றைய சிறப்பான தகவல்களாக நவராத்திரி மூலம் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னன்னா, அதனுடைய சிறப்புகள் என்ன, இந்த பண்டிகை காலம் காலமாக நம்ம மக்கள் விடாம ஏன் கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல்களை இன்று நாம் சற்றே சிந்திப்போம். நவ என்ற சொல்லுக்கு 9 என்று ஒரு பொருள் உண்டு. அதே சமயத்தில் நவ என்ற சொல்லுக்கு புதுமை என்ற ஒரு பொருளும் உண்டு. இப்ப நவராத்திரி என்பது புதுமையான ராத்திரி, ஒவ்வொரு நாளும் புதுமையான ராத்திரியாக தேவியருக்கு இருப்பதனால் நவராத்திரின்னு சொல்லலாம். 9 இரவுகள் நாம் அன்னையரை வழிபடுவதனாலும் அந்த முப்பெரும் தேவியரினுடைய அருள் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நவராத்திரி திருவிழாவை நாம விடாம கொண்டாடிட்டு வருகின்றோம். இந்த உலகை ரட்சிக்கும் ஜெகன் மாதா மகிஷாசுர மர்தினியாக இந்த காலத்தில் அவதரித்து மகிஷனை வதம் செய்கின்றாள். மகிஷாசூரனை வதம் செய்த நாள்தான் விஜயதசமி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பூமியில் பிறந்த அத்துணை மனிதர்களுமே நல்லவர்களாகவே இருப்பதில்லை, மிகவும் கெட்டவர்களாகவே இருந்து மாண்டு போவதும் இல்லை. இப்ப மனிதர்கள் கிட்ட எல்லா விதமான குணங்களும் இருக்கு. இப்ப நம்மளுடைய காதுகளால் நாம் பேசுவதை கவனிப்பது போல நம்மளுடைய செயல்பாடுகளையும் நாம எப்படி என்ன செய்யறோம், செய்வது சரியா தவறா, இதை பற்றியான ஒரு விசாரணை நமக்குள் கண்டிப்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு விசாரணை நமக்குள் இல்லாத நேரத்தில் தான் நாம் என்ன பண்றோம், பல தவறுகளை செய்கின்றோம். அது நாம அறியாமல் செய்கின்ற பிழைகள்னே வச்சுக்குவோம். இந்த மாதிரியான பிழைகள்லாம் செய்வதை சரி செய்வதற்காக முப்பெரும் தேவியரை கொலுவில் விட்டிருக்க வச்சு நாம விரதங்களை செய்யறோம். இப்ப இந்த விரதங்களை செய்யும் பொழுது இந்த நவராத்திரி பூஜையை நாம ஏன் செய்யறோம், இந்த நவராத்திரி பூஜையை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கடைபிடித்தார்கள், அந்த பூஜை செய்யறதுனால நமக்கு என்ன பலன், இந்த மாதிரியான கருத்துக்களை, கதைகளை, புராண செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் மகிஷனை வதம் செய்வதற்காக இந்த அண்டத்தை காக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி புவனேஸ்வரி தாய், அந்த அம்பிகை மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து வந்தாள் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். ஒரு தீயவனை, ஒரு தீமையை, தீய சக்தியை அழிப்பதற்காக அம்பாள் வந்தா, அதை நாம நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி திருவிழா கொண்டாடுறோம். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற தீய சக்தியையும் தீய எண்ணங்களையும், நமக்கே நாம் அறியாமல் இருக்கின்ற நம்மளுடைய பிழைகளையும் நாம திருத்திக் கொள்வதற்கு ஒரு காலகட்டமாக இந்த நவராத்திரி திருநாள் அமைகிறது, அமைய வேண்டும் என்பதை முதல்ல நாம சிந்தையில் கொள்ள வேண்டும். நம்முடைய புனிதமான இந்திய பூமியில மற்ற பண்டிகைகள் போலவே நவராத்திரி திருவிழாவும் கொண்டாடுவதற்கு பல கொள்கைகள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு விதத்துல நவராத்திரி திருவிழா கொண்டாடுறதுனால நம்மளுடைய ஆன்மீக ஆற்றல் வெளிப்படுகின்றது, நம்ம கிட்ட இருக்கிற தீய சக்தி வெளியே போகின்றது. நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல துர்கா, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களினுடைய கோட்பாடுகளை நாம பிடிச்சுக்கிறோம். அதாவது கல்வி, செல்வம், வீரம், இவை 3ம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான
விஷயம். இது இல்லைன்னா மனிதன் வாழ்வதற்கான அர்த்தமே கிடையாதுங்க. இந்த உலகில் ஒருவரின் ஒருவர் சுயத்தை உணர இந்த மூன்றும் இருப்பது அவசியமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில். அப்போ 9 இரவுகள் என்று பொருள்படும் நவராத்திரியில துர்கா லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியரினுடைய வடிவங்களை, மூர்த்தத்தை தெய்வீக வழிபாட்டின் மூலமாக நாம தெரிந்து கொண்டு ஒவ்வொரு 3 நாட்களும் நாம ஒவ்வொரு தேவியரை வழிபடுகின்றோம். இருப்பினும் அந்த 10வது நாள் தான் மிக முக்கியமான நாளாக நம்மளுடைய நவராத்திரி திருவிழா நாள்ல சொல்லியிருக்காங்க. வெற்றியினுடைய அடையாளமாக கொண்டாடப்படுகின்ற அந்த நாள் விஜய தசமி அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காங்க. தசம் என்றால் 10, விஜய் என்றால் வெற்றி. இப்போ வெற்றியை தரக்கூடிய அந்த 10ஆம் நாள் கொண்டாட்டம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, கல்வியில் நாம் முழுமை பெற்று செல்வத்தை நாம் சேர்த்து வைத்து வீரத்தால் அத்தனை வினைகளையும் நாம் களைத்தெறியும் பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கின்றது என்ற தாற்பயம்தான் இந்த நவராத்திரி திருவிழா நமக்கு குறிப்பிடுகின்றது. ஸ்ரீ துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூவரையும் இவ்வுலகில் நாம வழிபடணும், இந்த நவராத்திரி திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்ற மூல காரணம் என்னன்னா, அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை குணங்களை வளர்க்கும் பண்புகளும் நற்குணங்களும் இந்த மூவரிடமே இருக்குது. கல்வி மூலமாக நம்முடைய அறிவு கண் திறக்கின்றது. இந்த கல்வியினால கிடைக்கிற தனத்தினால் செல்வம் இருக்கும் பொழுது நாம செல்வத்தினுடைய தன்மையை நாம உணரும் பொழுது கொடை, தானம், தர்மம் எல்லாமே செய்யணுங்கிற மனசு நமக்கு வருது. அடுத்தவர்கள் கிட்ட இல்லாமை என்ற ஒரு வறிய நிலையை, போக்கை நம்மால துடைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு, நம்ம கிட்ட செல்வம் நிறைய இருக்கும் பொழுதுதான் அதை நம்மளால உணர முடியுது. அடுத்தது வீரம். எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு லட்சியத்தையும், குறிக்கோளையும் நாம செய்வதற்கு வீரம், துணிச்சல் தேவை. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையான கல்வி, செல்வம், வீரம், இது மூன்றும் நமக்கு தேவை என்பதை இந்த நவராத்திரி திருவிழாவின் மூலமாக நாம அறிஞ்சுக்கிறோம். அதுவும் இதை ஒரு கருத்தா மட்டும் நாம எடுத்துக்காம நம்மளுடைய வாழ்வியல் செயல்முறையில் இதை நாம பயன்படுத்தணும், நமக்கு தெரியணும். இந்த பூமியில கல்வி, செல்வம், வீரம் இது மூணும் வேரூன்றி நம்மால் சிவன் என்னும் அந்த பெரும் அண்ட சராசர சக்தி உணர்வதற்கு இந்த 3 சக்திகளினுடைய அருள் இருந்தா மட்டுமே உணர முடியும். முதல் தேவி என்று அழைக்கப்படுகின்ற மகாசக்தியை மக்கள் அவரது பல்வேறு உருவங்களில், பல அவதாரங்களில், பல நாமங்களில் வணங்குகின்றார்கள். இப்பெல்லாம் பார்த்தோம்னா ஆன்மீகம் 8 தரப்பு மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதுவும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு திடமான நம்பிக்கையாக ஆன்மீகம், பக்தி, இறை நம்பிக்கை எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. முதல் 3 நாட்கள் துர்காவை வணங்குவதனால் நமக்கு அந்த சக்தியினுடைய அம்சம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை அழித்து நமது புலன்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் செயல்முறைக்கு ஒத்ததாக இந்த சக்தி வழிபாடு இருக்கின்றது. அதனாலதான் புராணங்கள்ல உள்ள கதைகள்ல தேவியை துர்கா வடிவத்தில் நாம பார்க்கிறோம். நீங்களே நம்ம அலங்காரம் செய்யும் போது நவராத்திரி திருவிழாவின் போது பார்த்தோம்னா அந்த துர்கை தேவி ஒரு சாந்தமா இருக்கிறாங்களா? இல்லை, ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு பெரிய எதிரியை எதிர்நோக்கி சம்ஹாரம் செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கின்ற ஒரு பெண் தெய்வத்தை நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுன்னா நாம எப்பவும் என்ன சொல்லுவோம்? அச்சம், அடம், நாணம், பயிர்ப்பு அந்த மாதிரி நாம கற்றுக்கொண்டு வந்த முறையில நாம வழிபடக்கூடிய அந்த துர்கா தேவியினுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களையும் தீய சக்திகளையும் அழிக்கும் விதமாக அந்த தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நாம என்ன பண்றோம்? துர்கா தேவியை வணங்கும் பொழுது நமக்கு ஒரு துணிச்சல், தைரியம், எல்லையற்ற அதீதமான சக்தி நமக்கு கிடைப்பதாக உணர்கின்றோம். நம் முற்பிறவி கர்மாக்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும். இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கர்மாக்கள் நமக்கு நன்மையையும் கொடுக்கும், சூழ்நிலையின் காரணமாக நமக்கு தீமையையும் கொடுக்கும். இது அவங்கவுங்க என்னென்ன வினைகளை விதைச்சிட்டு வந்தோமோ அதற்கு ஏற்ற மாதிரியான பலன்களை தான் நாம அனுபவிச்சு இந்த பிறவில நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தொடரும். ஆனா நேர்மறையான குணங்களோட நாம இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்கும் தோன்ற வேண்டும். அப்படியான எண்ணங்கள் தோன்றாமல் இருக்கும்
பொழுதுதான் இந்த மாதிரியான தெய்வீக வழிபாட்டு முறைகளும் பண்டிகைகளும் பூஜைகளும் விரதங்களும் நமக்கு அதை நினைவூட்டுகின்றன என்பதையும் நாம சிந்திக்க வேண்டும். இதுதான் பகவத்கீதையில கண்ணன் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தெய்வீ சம்பத் என்று, அதாவது தெய்வீக செல்வம் என்று கூறுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் எவ்வளவு முக்கியமோ அது போலதான் செல்வமும். அதற்கு அடுத்த 3 நாட்களில் லக்ஷ்மியையும் வணங்குகின்றோம். லக்ஷ்மி தேவி நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மளால அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்லியது போல, பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல நாம இருக்க முடியாது. அப்ப அந்த பொருளை கொடுப்பவள் ஸ்ரீ மகாலட்சுமி ஆவாள். மகாலட்சுமி பல இடங்களில் இருக்கின்றார். அதில் நாம் பெண்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் நம்மளுடைய நெற்றி பொட்டில், அதாவது நெற்றியினுடைய வகுடு எடுத்து பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, திலகம் இடுகின்ற பகுதியில் மகாலட்சுமி இருக்காங்க, நெய்யில் இருக்காங்க, தீபத்தில் இருக்காங்க, பசுவினுடைய பின்புறம் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, தூய்மையில் இருக்காங்க, அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இத்தனை விஷயத்தையும் தாண்டி நாம் ஒரு பெண்ணாக இருக்கும்போது உச்சி நெற்றியில் நம்ம மகாலட்சுமி எப்பவும் இங்கே இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்களை நினைத்து நாம் குங்குமம் இடுகின்றோம். சரி, இந்த திலகம் இடுவதை யாராவது குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிராமப்பட்டர் முதல்ல பாடலை எழுதும்போதே உச்சி திலகம் உணர்வுடையோர் அப்படின்னு எழுதுவார். அப்ப இந்த உச்சி திலகம் உணர்வுடையோர் என்பது திருமகளை அங்க முன்னவருக்குகின்றார் அபிராமப்பட்டர். திருமகள் இந்த இடத்துலலாம் இருக்காங்க, நாம் அவங்களை பிடிச்சுக்கணும் நினைக்கணும், திருமகள் நம்மிடம் வாசம் செய்ய வேண்டும் என்று கருத வேண்டும். அடுத்து சரஸ்வதி தேவியை ஞானத்தினுடைய ரூபமாக நாம பார்க்கிறோம். சரஸ்வதி தேவியை எந்த மூர்த்தமாக பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது தூய்மையினுடைய இருப்பிடம்னு சொல்லலாம், ஒரு ஞானத்தினுடைய உச்சம்னு சொல்லலாம், ஒரு எல்லையற்ற சக்தியினுடைய ஆற்றல் எப்படி இருக்கும்னா ஒரு பரந்த வெளியில ஒரு தூய்மையானதா ஒரு வெண்மையா இருக்கும் இல்லைங்களா. அதனாலதான் சரஸ்வதி தேவிக்கு வெண் பட்டாடை கொடுத்து அதுல அணிந்திருப்பதாக நாம பார்க்கிறோம். எல்லா சக்திகளுக்கும் ஒரு உச்ச சக்தியாக சரஸ்வதி தேவியினுடைய சக்தி இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காகவும் தான் வெள்ளை கமலத்தில் அமர்ந்திருக்காங்க. ஆகவே நவராத்திரி வழிபாடு என்பது ஒவ்வொரு வழிபாட்டின் போதும் ஒவ்வொரு தேவியருக்கு நாம செய்கின்ற அந்த பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் எப்படி இருக்கும், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த நவராத்திரி திருவிழா கொண்டாடுவதனால நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள், அதாவது நமக்குள்ள என்னென்ன சக்திகள் கிடைக்குது அப்படின்னா, எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றோம். 2வது நல்லொழுக்கங்கள் வேரூன்ற வேண்டும் நமக்குள்ள அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தேவையான மன தூய்மை, மன திடம் பெற்று நாம நம்மளுடைய வாழ்க்கையை துவங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நவராத்திரி திருவிழா முடியும் போது நாம சங்கல்பம் எடுத்துக்கணும். 3வதாக ஆன்மீக அறிவை பெற வேண்டும் என்ற தாகம் எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கணும். அப்பொழுதுதான் நம்மளால ஒரு தெய்வீக சிந்தனையில இருக்கும் பொழுது பல தேவையற்ற சிந்தனைகளை நம்மால புறம் தள்ள முடியும். ஒரு சாதாரண மனிதர்களா இருக்கிற நாம நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு ஒரு நல்ல பாடத்தை தரக்கூடிய ஒரு திருவிழா எது அப்படின்னா நவராத்திரி திருவிழா பண்டிகை தான். ஒரு மனிதன் வாழ்வின் தடைகளை தாண்டி வெற்றி பெற தைரியத்தினுடைய அடையாளமாக துர்க்கையை வழிபட வேண்டும். அதே போன்று வாழ்வில் அமைதியையும் செழிப்பையும் பெற லட்சுமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் அறிவை பெறுவதற்காக சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும். இந்த 3ம் ஒரு முழுமையான உலக வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. உண்மையிலே நாம இவ்வாறு வணங்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற சக்தி தூண்டப்படுகிறது. அது தேவியினுடைய ஆற்றலாலோ அல்லது நம்மளுடைய பிறவி பயனினுடைய நோக்கமாக கூட இருக்கலாம். துர்கா, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி வெவ்வேறு தெய்வங்கள் அல்ல. அவங்க 3 பேருமே அவர்கள் ஒருமை தெய்வீகத்தினுடைய வெவ்வேறு அம்சங்களாக இருப்பவங்க. நவராத்திரி கூட தொடர்புடைய பல செயல்பாடுகளை நாம செய்யறோம் இல்லைங்களா. அதாவது அம்மனுக்கு பாடல்களை பாடுறது, லலிதா சஹஸ்ரநாமம் கூறுதல், அப்புறம் பலவிதமான பிரசாதங்களை செய்தல், நம்மளுடைய கலைகளை வளர்த்து கொள்வதற்காக அம்மன் முன் துதி பாடுதல், வீணை இசைத்தல், பாட்டு கச்சேரி, இப்படி பலவிதமான செயல்பாடுகள் செய்யும் பொழுது இவையெல்லாம் நம்மளுடைய தனி மனிதனுடைய திறமைகளை வெளிக்கொண்டதற்காக ஒரு தெய்வம் நமக்கு வீட்டுக்கே குடியேறின மாதிரி தான் இந்த நவராத்திரி திருவிழாவில் நாம கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரையும் நாம் வணங்குவதனுடைய நோக்கம் இதுதான். இன்றைய சிறப்பான பதிவில் நவராத்திரி திருவிழா
கொண்டாடுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், அந்த பலன்களினுடைய தாற்பயம், இதை பற்றியெல்லாம் நாம கொஞ்சம் ஓரளவுக்கு சிந்திச்சோம். இந்த சிந்தனைகளை நாம காதால கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது, ஓ இப்படியெல்லாம் இருக்குல்ல, நாம அதை செய்யறல்ல அப்படின்ற எண்ணம் வரும். அதனாலதான் நிறைய கேட்டு கேட்டு பழகும் பொழுது நம்மளுடைய மூளை அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்வதற்கு செயல்படுத்தும். அந்த வகையில் இந்த நவராத்திரி திருவிழாவை பல கோணங்களில் பல நுட்பமான செய்திகளை நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறைகளோடு சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து இந்த பதிவுகளை நாங்கள் சிறப்பாக தந்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். எவ்வுயிரும் இன்புற்றிருக்க என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.